வேட்டை, இது ஒரு மனவேட்டை. யோ என்னையா கருப்பு ஒரு மாதிரியாவே இருக்கா? இல்லையா போடு, வர வர பொழப்பு ரொம்ப மோசம் போயிட்டுருக்கா. அதை நினச்சத சே. யோ ஆற்றுல இறங்கினா சேத்துல காலை விட்டு தான் ஆகணும். விதி விட்ட வழி போவோம். வா கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வரலாம். யோ அது நம்ம மாறி தானே? யோ ஆமாயா. யோ மாறி எங்கேயா காலங்கத்தால எங்கேயோ கிளம்பிட்ட? சரியா மாதிரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பார்த்து சுதனமாக போயிட்டு வாயா. வரையா? சரியா. டைம் வேற ஆச்சு. பஸ்ஸை வேற என்ன காணும். தம்பி காலைல சாப்பிட்டான்னு கூட தெரில. இந்த பஸ்ஸு என்னாச்சுன்னே தெரில. பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. யார் கூட? எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுண்ணா. அப்புறம் ஹாஸ்டல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க? எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்கண்ணா. நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாப்பா மற்றெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். ஆனால் ரோடு இப்படி இருக்குது. சிட்டிலலாம் ரோடு வந்து நல்லா இருக்குண்ணா. இது என்ன குண்டு குழிமா இருக்கு. ஏரியா இது விவசாயிகள் வாழ்ற பூமி. ரோடு இங்கே இப்படி தான் இருக்கும். என்னமோ போங்கண்ணா. தம்பி எல்லாம் நம்ம தோட்டங்கப்பா. எல்லாம் நம்ம தோட்டம் தான். அது எல்லாமாண்ணா? ஆமாப்பா அது எல்லாம் நம்ம தோட்டம் தான். இந்த சைடு எல்லாமே இந்த மரம் இருக்க வரையெல்லாம் நம்ம தோட்டம் தான். அதே பச்சை பசேர்னு இருக்குண்ணா. நல்லா சிட்டி சைடு பார்க்கவே முடியாதுண்ணா. நாம ஒன்றும் அப்படித்தாப்பா. அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும். இந்த கிணறு அப்போ வெட்டின கிணறு பழைய காலத்தில் உள்ளது. தண்ணி பத்தலை. யாருன்னு தெரியுதா? ஐயா நம்ம சின்ன பிள்ளை கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பிய. ஏன் வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? அண்ணா இவ்வளோ நாள் நான் சென்னையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேண்ணா. ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தப்ப தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறீங்கன்னு. எனக்காக கஷ்டப்படுற உங்களையும் இந்த ஊர் மக்களையும் நான் விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. என் நான் உங்கள் கூட இருந்துறேண்ணா. என்னடா பேசுகிற? தெரிஞ்சுதான் பேசுகிறியா? இதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுனா? நீ படித்த படிப்புக்கெல்லாம் அசலூரில் போய் இருந்து வேலை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அண்ணா நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. பார்ப்பு எது நடந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளணும். சரியா? எதுக்கும் பயப்படக்கூடாது. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைண்ணா. இப்போ நோட்டு போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. டேய் நீ என்ன பத்தி கவலைப்படுறோட உன்னை பத்தி கவலைப்படுறா. அப்பதான் நான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரியா? வா பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம். பார்த்து பத்திரமா போயிட்டாப்பா. பார்த்து சுதானமாக போயிட்டு வா. வேலையெல்லாம் கிடச்சோன்னா ஃபோன் பண்ணு. என்னெல்லாம் பற்றி கவலைப்படாத. பத்திரமா இரு. நான் இங்கே எது நடந்தாலும் பார்த்துக்கிறேன். சந்தோஷமாக போயிட்டு வா. ஓகேவா? Take your seat. So this is my resume, sir.
I don't want your profile. Just tell me about yourself. My name is Alien, sir. My native place is Madurai. I want to become a HR, sir. Okay. Why do you want to be an HR? Why not engineer? Sir, it's my dream job, sir. From childhood onwards, I like to become a HR, sir. Okay. What was your graduation? I completed my MBA HR. MBA HR. So I will do one thing. I will speak with my manager. I have a meeting right now. Maybe I will call you back after a week. Okay, all the best. Sit down. Sit down, man. Sit down. Is this the way to come for the interview? Put your shirt button, man. Sorry, sir. Sorry, sir. Okay. Why should I hire you, man? Give me 2 reasons. Sir, I will try my level best, sir. I am self-motivated person, sir. I don't think so. If I hire you here, then the company might go in loss. I think you're not the right candidate for the job. No, sir. No, sir. Sure, I will do my level best, sir. I prove my level, sir. Please give me a chance, sir. Get lost. கையின் பாதை உன் கையில் புது காவியம் படைப்பாயே துயரத்திலிருந்து மீண்டெழுந்து புது சரித்திரம் படைப்பாயே துன்பமா இல்லை துயரமா அதை சுமந்தே பார்ப்பாயே இந்த உலகத்தில் ஏதும் நிலையில்லை இதை உணர்ந்தே வாழ்வாயே போராடு நண்பா போராடு நண்பா உன் கையில் தானே உந்தன் வாழ்க்கை நீ செல்லும் பாதை ஒரு போர்க்கள சாலை அதில் திருப்பங்கள் வந்தா பல வழிகளும் பிறக்கும் போராடு நண்பா போராடு நண்பா உன் கையில் தானே உந்தன் வாழ்க்கை நீ செல்லும் பாதை புது போர்க்கள சாலை அதில் திருப்பங்கள் வந்தா பல வழிகளும் பிறக்கும் போராடு நண்பா போராடு நண்பா. என்ன கல்லு மாதிரி இருக்கு, ஓவரா உருளையா இருக்கு, போட்டா வலிக்குமோ? போட்டுதான் பார்ப்போம். அங்க பாரு, ஒரு உருளை உருண்டுகிட்டே போகுது, ரொம்ப கொன்னிக்குது. ஏன் பயப்படுற, ஏன் பயப்படுற? ஏய் அழுவாத, ரொம்ப இருட்டுது நோயே, விடிய போகுதுன்னு அர்த்தம். கஷ்டம் மேல கஷ்டம் வருது நோயே, சந்தோஷம் வர போகுதுன்னு அர்த்தம். சந்தோஷம் வர பொருணத்துல ஏன் அழுகிற? இதை சொன்னா என்னைய பைத்தியக்காரன்றாங்க. என்ன மச்சி, காலேஜில் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ தான் சென்னையிலே பார்க்குறான். இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்தேன் மச்சான். என்ன மச்சி, அப்புறம் ஜாப்லாம் கிடச்சிச்சா மச்சி? போடா, எங்கள் ஊருக்கே என்ன பேர மச்சி. உன் கலாச்சாரத்தை நீங்களே வச்சுக்கோங்கடா. கம்யூனிகேஷனில் இது அவ்வளோ பெரிய பாவம்டா. எல்லாரையும் நீ ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கடா. வேணாம் மச்சி, உங்கள் ஊரை நீங்களே வச்சுக்கோங்கடா. என் ஊருக்கே போகிற மச்சி, பேரண்டா. என்ன மச்சி இப்படி பேசுற? இந்த ஊர்ல பொழைக்கணும், நம்ம படிச்ச படிப்பு மட்டும் முக்கிய கிடையாது, கான்ஃபிடென்ட் வேணும்டா. மச்சான், என் தன்னம்பிக்கை எப்பறம் வெளியே கொண்டு வருது? ஒண்ணுமே இல்லை மச்சி, உன்னை பார்த்து பேசுறவங்கள தைரியமா கண்ணு கண்ணா நேரா பேசுறா, அது போதும்டா. உனக்கு கண்டிப்பா 1 மாசத்துல இல்ல 1 வாரத்துல ஜாப் கிடைக்கும்டா. அதுக்கு நான் பொறுப்புடா.
மச்சான் இப்போ வரைக்கும் நான் ஊருக்கு போகலான்னு ஒரு எண்ணத்தோட தானே இருந்தேன். ஆனால் நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு புது தெம்பை கொடுத்துருக்குடா. இதே தெம்போட நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவேன்ட்டு. நீ பேசுறத கேட்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுடா. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன்டா. ஒரு நண்பனாக இருந்து நான் பண்ணுறேன்டா. சரி மச்சி, தேங்க்ஸ் மச்சி. வாடா மச்சி, நம்ம வீட்டுக்கு போகலாம். தோல்வியா இல்லை வெற்றியா, இது வாழ்க்கையில் புது கேள்வியா? இன்பமா இல்லை துன்பமா, இது காலத்தின் புது மர்மமா? செயற்கையா இல்லை இயற்கையா, இது உலகத்தில் புது பார்வையா? தொடர்ச்சியா இல்லை முயற்சியா, வரும் வெற்றியின் புது பயிற்சியா? சொல்றா மச்சான், இன்டர்வியூ வந்துருக்கேன்டா. தேங்க்ஸ் மச்சான்.